வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நவகிரக தலத்தில் 2வது இடத்துல இருக்கிறது சந்திரன். திங்களூர்ல அப்பூதியடிகள் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். பயங்கரமான சிவபக்தர். நேரில் பார்க்காமலேயே அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரை பத்தி கேள்விப்பட்டு ஏகப்பட்ட தண்ணீர் பந்தல், உணவு விடுதி, தங்குமிடம், அது இதுன்னு நிறைய உபகாரங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பரோபகாரங்கள் எல்லாமே எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு கொடுத்து திருப்தியாக அனுப்பி வைப்பார். இதுதான் அவருடைய வேலை. ஒரு நாள் ஒரு சிவனடியார் திங்களூருக்கு வர்றார். எங்கே பார்த்தாலும் அன்னதான சத்திரம், நீர்மோர் பந்தல், தங்குற இடம், உணவு விடுதி, அது இதுன்னு ஏகப்பட்டது. திருநாவுக்கரசர் பேர்லேயே இருக்க எல்லாமே. வந்தவருக்கு ஒரே ஆச்சரியம், இது யார் இங்கே இந்த மாதிரி வச்சது, இது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு விசாரிக்கும் போது அப்பூதியடிகளை சொல்கிறாங்க. அந்த வந்த சிவனடியார் கேட்குறாரு, ஏன் நீங்கள் உங்களுடைய பேரை வைக்காம எங்கேயோ இருக்க திருநாவுக்கரசர் பேரை வச்சுருக்கீங்களேன்னு கேட்குறாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு சிவனடியாராக இருந்துக்கிட்டே இப்படி சொல்லலாமா? அவர் எப்பேற்பட்ட சிவனடியார், அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதோடு சரி. ஆமாம், நீங்கள் யார் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரன் சிறியவன், ரொம்ப சிறியவன் நான் தாங்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், அட நம்ம கண்ணில் பார்க்காமையே அவர் மேலே இவ்வளோ அன்பாக இருந்தோம், அவரே நம்மளை தேடி வந்துட்டாரே, என்னே இறைவன் செயல், ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார். மனைவி மகனை அறிமுகப்படுத்துகிறார். சரி, நான் போய் சிவனை கேவிச்சிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் அமுது தயார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறார். அவர் போனவுடனே கிட்டக்கிட்ட நீங்கள் சமையல் வேலை ஆகுது. மனமாக எல்லாம் நல்லா அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற நேரம் நெருங்க போது அவர் இன்னும் வரலை. அவர் வர்றதுக்குள்ளே போய் இந்த பையனை விட்டு நீங்கள் ஒரு வாழையில பறிச்சுட்டு வாப்பா, அடியாருக்கு அமுது பறிக்கணும்னு சொன்னோன்னே இந்த பையன் பின்னாடி தோட்டத்தில் போய் வாழையில பறிக்க போகிறான். அந்த இடத்துல ஒரு நாகம் தீண்டி இறந்து போகிறான். நாகம்னா பாம்பு, தீண்டினா கொத்தி, சரியா? அதையும் இப்போ சொல்லணும், இப்போ தமிழுக்கே விளக்கம் சொல்கிற காலம் இது. அப்போ அந்த பாம்பு ஒன்று கொத்தி இந்த பையன் செத்து போயிடறான். இப்போ இதை சொன்னால் அவர் சாப்பிடாம போயிடுவாரோன்னு பயந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்பூதியடிகள் ஒரு பழைய பாயில் அந்த பையனை நல்லா சுற்றி ஓரமாக வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ரெடியாக வர்றாங்க. ஆனால் இவங்க மூஞ்சியில் அந்த வருத்தத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் மறைக்க பார்க்குறாங்க. அப்பர் வராரு, வந்தவுடனே இலையை போடுறாங்க, உட்கார்றாரு. பையன் எங்கே கூப்பிடுங்கோ, அவனே வச்சு தான் சாப்பிட்ணுங்கிறார். பயன்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். செத்து போயிட்டான்னு சொல்லலை. ஏன் பயன்பட மாட்டான், கூப்பிடுங்க, குழந்தையோட உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் ப்ரெஸ் பண்ணுறாரு. வழி இல்லாமல் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிங்க நாகம் தீண்டிடுச்சு, இறந்து போயிட்டான் அப்படின்னு. என்ன இப்படி இருக்கீங்க, சே சீக்கிரமாக தூக்கிட்டு நேராக கோயிலுக்கு வாங்க, சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி வேகமாக போகிறார். எல்லாம் போய் சிவன் முன்னாடி படுக்க வச்சு ஒன்று கொலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வரி பதிகம் பாடுறார். அது வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு பதிகமாக. அதை பாடினவுடனே அந்த பையன் சும்மா தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு வந்துட்டான், உயிர் வந்துருச்சு. திருவருட்செல்வர்னு ஒரு படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்பரா திருநாவுக்கரசரா அந்த ரோல் இவர் பண்ணியிருப்பார். பல படங்கள் அவரை பார்த்துருக்கோம், பீமசேனன் மாதிரி இருப்பார். ஆனால் இந்த படத்தில் இப்படி கையை வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் சுருக்கிட்டு கிழவனாக நடுங்கிட்டு அந்த அப்பர் மாதிரியே இருப்பார். அப்பர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது, ஆனால் சிவாஜி கணேசனை பார்த்தோன்னே அப்பர் இப்படித்தான் இருந்திருப்பாருன்னு நம்மளால் யூகிக்க முடியுது. சினிமானும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். சினிமாங்கும் போது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. எப்படி நடந்ததோ தெரியாது, ஆக மொத்தம் பையன் உயிர் பழிச்சிட்டான். இன்றைக்கி அவர் அப்பூதியடிகளுக்கு குரு பூஜை அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தேன். அதனால் அவரை பற்றி ஒரு சிந்தனை வந்தது. சரி, மக்களுக்கு சொல்லிடுவோமே அப்படின்ட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இதாங்க இன்றைக்கி விஷயம். கண்ணில் பார்க்காமலேயே அவரை பற்றி பெருமையாக நினைத்து தொண்டு செய்யும் ஒரு மனித கூட்டம். இன்னைக்கு செய்த விஷயத்தை, உதவியை, நன்றியை மத்தியானமோ நாளைக்கோ மறந்து போவதும் அதே மனிதர்கள் தான். அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. அது வேறவாய், இது நாரவாய். அவ்வளோதாங்க விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.